ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சொன்னால் நான் புதுசாக டியோ பைக் கொண்டு வாங்கி நான் உங்களுக்கு தெரியும் கொண்டாடு. அப்போ அதுக்கு நம்பர் வந்துட்டு நம்பர் பிளேட் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நம்பர் பிளேட் கடும் பெண்டிங்கில் கிடக்கு இலங்கை ஃபுல்லாகவே. அப்போ அதை நம்பரை லெமினேட் பண்ணி போட்டு தான் இந்த இதில் கட்டி ஓடி திரிஞ்சுன்னா பாருங்கள் 2 தரம் விழுந்தது கலண்டு புறவை அடித்து போட்டு திரிஞ்சன். அதை போட்டால் பாருங்கள் அதுக்கு ஒரு திஸ்தி பொம்மை தான் இருந்தது பைக்குக்கு. அப்புறம் என்ன செய்கிறேன் டோட்டு அந்த வாகனங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் அடிப்பாங்க அந்த கடை. அங்கே போய் கேட்டேன், நான் இப்படி இதுக்கு நம்பர் அடிக்கலாமா என்று சொல்லி கேட்டேன். அவர் உடனே ஓகேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் நம்பர் அடித்து வச்சுருந்தேன், நம்பர் பிளேட்டுகள். அதை போய் பார்த்தோம், வடிவாக தான் இருந்தது. நிறைய பைக்கு அடித்து வச்சிருக்கார் ஓடருக்கு. அப்போ நான் ஒரு மாடல் சொன்னேன், எனக்கு இப்படி இந்த மாடலில் வேணும்னு சொல்லி அவர் ஓகேன்னு சொல்லி அதே மாடலில் நான் சொன்ன மாதிரி அப்படி அச்சுட்டா நீட்டாகவும் ஒரு பர்ஃபெக்டாக அடிக்கிட்டு இருந்தேன். உண்மையாகவே வடிவாக தான் இருந்தது அந்த நம்பர். பாருங்கள், டிஜிட்டல்லாம் வெட்டி போட்டு இந்த பாருங்கள் நம்மளோட நம்பரை. நான் வந்து இந்த நம்பரோட கீழுக்கு கொண்டாண்டு அடிக்கணும்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தேன். அதை அடித்து ஒட்டி போட்டு அதுக்கு மேலுக்கு ஒரு கிளியர் ஸ்டிக்கர் ஒன்று அடிக்காங்க. என்னென்னு சொன்னால் யாரும் நம்பர் தனியாக பிக் பண்ண நினச்சா கூட பிய்யாது. அதை ஒட்டி போட்டு ஹீட் பண்ணி இதை இங்கே ஒட்டி தருவாங்க. உண்மையாகவே இன்னிலண்ட நீட்டாகவும் உண்மையாக ஒரு பர்ஃபெக்டாகவும் ஒரிஜினல் நம்பர் பிளேட்டோட வடியாக இங்கே பாருங்கள். இது வந்து கீழே கிளேடிங் சீட் தான் போட்டிருக்காங்க. மழையில் போட்டால் கூட பழுதாக போகாது. அப்படி ஒரு இதுதான். உங்களுக்கும் யாருக்கும் இப்படி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அலெக்ஸ் லேனஸ் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை தான் இந்த கடை. ஓப்பனிங் சொல்லி முன்னுக்கும் அவங்களோட நம்பரையும்